ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த இலக்கணத்தில் மேற்கதுவாய் கீழ்கதுவாய்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம். அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடிக்கடி தெளிவாக எப்போதும் தப்பே பண்ணாமல் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அவ்வளோதானே, இங்கேவா. மேற்கதுவாய் கீழ்கதுவாய்னு தமிழில் இருக்குங்க. அது சில நேரத்தில் குழப்பிடும், புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி மேற்கதுவாயை கண்டுபிடி கீழ்கதுவாயை கண்டுபிடின்னு ஒரு பாட்டு வரியை கொடுத்து கேட்டாங்கன்னா இப்படி வச்சுங்க என் கையை, புரியுதுங்களா? இப்போ மேலே என்ன இருக்குது? 1 2 2 பாதை இருக்குது, 2 ஓட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ 2ஆம் நம்பரு ஒத்து வரலன்னா அது மேற்கதுவாய். இப்போ இங்கே பாருங்கள், கீழே 1 2 3, அப்போ 3 பாதை இருக்குது, 3 ஓட்டம் இருக்குது. அப்போ 3ஆம் நம்பர் ஒத்து வரலன்னா அது என்னது? கீழ்கதுவாய். மேற்கதுவாய்னா 2 ஒத்து வராது, கீழ்கதுவாய்னா 3ஆம் நம்பர் ஒத்து வராது. பாட்டை பார்க்கும்போது இப்போ முதல் பாடல் பார்க்கலாம். கீழே பாருங்கள். வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. இப்போ இந்த 4 வார்த்தையும் பாருங்களேன். முதல்ல வானத்து வா, நிலவெடுத்து நீ, வாசலில் வா, வைக்கட்டுமா வை. அப்போ வா நீ ஒத்து வரல, ஆனால் வா ஒத்து வருது. திரும்பவும் அடுத்தது வை ஒத்து வருது. அப்போ வாவோடைய அந்த இனம் எதில் ஒத்து வரல? 2வது ஒத்து வரல. அப்போ 2வது ஒத்து வரலன்னா மேலே 1 2 ஒத்து வரல. அப்போ என்னது? மேற்கதுவாய். இப்போ கீழே பாருங்கள். கீழ்கதுவாய்க்கு ஒரு பாட்டு கண்டுபிடிக்கலாமா? ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ. அப்போ ஐ ஒத்து வருது, 2ஆவதாக இருக்கிற ஐ ஒத்து வருது, 3ஆவதாக ஒத்து வரல, 4ஆவதாக இருக்கிற ஐயும் ஒத்து வருது. இப்போ 3ஆவது இடத்துல இருக்கிறது ஒத்து வரல. அப்போ பாருங்கள், கீழே பாருங்கள். 1 2 3. அப்போ 3ஆவதாக ஒத்து வரலன்னா அது என்னது? கீழே போகிறோமா? கீழ்கதுவாய். இனி யாரும் தப்பு பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? புரியுதா? மேற்கதுவாய்க்கும் கீழ்கதுவாய்க்கும் சிம்பிள். கை எப்படி வச்சிங்க? பபாய்.